ஒரு அழகான பச்சை மலைகளால் சூழப்பட்ட உலகத்தில் அமைதியான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் அருகில் எல்லோரும் பயந்து பேசும் ஒரு மர்மமான இடம் இருந்தது. அதுதான் நாகலோகம் செல்லும் வாசல். அந்த வாசல் எப்பொழுது திறக்கும், எதற்காக திறக்கும் என்று யாருக்கும் தெரியாதிருந்தது. ஒரு நாள் ஒரு துணிச்சலான சிறுவன் அந்த வாசலை பற்றி கேள்விப்பட்டு அறிந்தான். அவன் மனதில் கொஞ்சம் பயம் இருந்தது, அதே நேரத்தில் அதிக ஆர்வமும் இருந்தது. அந்த நேரத்தில் அவனுடன் எப்பொழுதும் வழிகாட்டும் ஒரு ஹோஸ்ட், ஒரு தேவதை இருந்தாள். அந்த தேவதை அந்த சிறுவனை பாதுகாத்து வழிநடத்தும் சக்தி கொண்டது. நாகலோகத்தின் முன் வந்து சுற்றிலும் அமைதி நின்றிருந்தது. முறிய கற்கள், சுருண்ட கொடிகள், மின்னும் சிறிய ஒளிகள் இருந்தன. அனைத்தும் அந்த சிறுவனின் மனதில் பயத்தை அதிகரித்தது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. ஆனாலும் அவன் ஓடிப்போகவில்லை. பயம் இருந்தாலும் அவன் நின்று கொண்டிருந்தான். ஹோஸ்டுடன் அந்த சிறுவன் மூச்சை இழுத்து தன் பயத்தை எதிர்கொண்டான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. அதிக அச்சம் உண்டாயது. பயத்தை எதிர்கொண்டால்தான் முன்னே செல்ல முடியும் என்ற எண்ணம் மெதுவாக உருவாகியது. அந்த நிமிடமே நாகலோகத்தின் வாசல் மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. வாசல் திறக்கப்படுவது போல் ஒரு மந்திரமான ஒளி பரவியது. சிறுவன் பயத்தால் நடுங்கவில்லை. அவன் தைரியமாக நின்றான். அவன் பயத்தை எதிர்கொண்ட நிமிடமே வாசல் முழுவதும் திறந்தது. நாகலோகம் அவனை ஏற்றுக்கொண்டது. அந்த தருணம் சிறுவன் உணர்ந்தான். பயம் நம்மை தடுக்க மட்டும்தான் முடியும், நம்மை தோற்கடிக்க முடியாது என்று அந்த சிறுவன் உணர்ந்தான். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று குழந்தைகளே, பயத்தை எதிர்கொண்டால்தான் வெற்றி நிச்சயம். நம் மனதை தைரியம் இருந்தால்தான் நமக்காக வாசல்கள் திறந்து நிற்கும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.